மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னையில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாக தண்ணீர் லாரிகள் நகருக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், பொதுவாக சென்னையில குடிநீர், மாநகராட்சி குடிநீர் தான் பிரதானமா பயன்படுத்தப்படுது. இப்போது எந்த அளவுல தட்டுப்பாடு இருக்கு? மக்களுக்கு வேறு மாற்று ஏற்பாடு என்ன செய்யப்பட்டிருக்கு? சென்னையில் நேற்று முன்தினம் தனது தாயோடு இருசக்கர வாகனத்தில் சென்ற 10 வயது சிறுமி லாரி ஏறி இறங்கியதில் உயிரிழந்த சம்பவத்தில் சென்னையில் கனரக வாகனங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் உள்ளே வருவதற்கும் அதேபோன்று தண்ணீர் லாரி உள்ளிட்ட லாரிகள் உள்ளே வருவதற்கும் சென்னை காவல்துறையானது தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை முதல் இந்த தடை உத்தரவானது அமல்படுத்தப்பட்டு சென்னை நகருக்குள் பல்வேறு விதிமுறைகளோடு கனரக வாகனங்கள் உள்ளே வருவதில் போலீசார் தடுத்து நிறுத்தி அவற்றை வேறு பாதையாக திருப்பி அனுப்பி வருகிறார்கள். இதனால் சென்னையில் தண்ணீர் லாரி உள்ளே வருவதற்கும் அதே போன்று குப்பை லாரி உள்ளே வருவதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருப்பதால் இன்று காலை முதல் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னையில் கனரக வாகனங்களை திருப்பி விடுவதற்கு, சென்னை நகருக்குள் உள்ளே வராமல் திருப்பி விடுவதற்கு சென்னை போக்குவரத்து போலீசார் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் ரெட்டேரி ஜங்ஷனில் இருந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று முன்தினம், அதாவது 18ஆம் தேதி காலை பெரம்பூர் வீனஸ் காலனி பகுதியில் தனது தாயோடு பள்ளிக்கு சென்ற 10 வயது சிறுமி சௌமியா என்பவர் இருசக்கர வாகனத்திலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பின்னால் வந்த தண்ணீர் லாரி ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே அந்த சிறுமி துடிதுடிக்க உயிரிழந்தார். இந்த சம்பவமானது சென்னையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் சென்னை காவல்துறையினர் நேற்று ஒரு அவசர ஆலோசனை மேற்கொண்டு சென்னையில் பல்வேறு நிபந்தனைகள் விதித்திருந்தார்கள். குறிப்பாக கனரக வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் செல்ல தடை எனவும், குறிப்பாக காலையில் 7 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை, அதே போன்று மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை கனரக வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் சென்னை நகருக்குள் வருவதற்கு தடை செய்யப்பட்டு இதனை தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்காக போலீசார் 1500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக நேற்று சென்னை காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்று காலை முதலே சென்னை போக்குவரத்து போலீசார் பல்வேறு பகுதிகளில் நின்று கொண்டு உள்ளே வரக்கூடிய கனரக வாகனங்களை அவர்கள் தடுத்து நிறுத்தி மாற்று வழியில் அனுப்பும் அந்த காட்சி தான் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது ரெட்டேரி ஜங்ஷனில் நம்மிடையே சில ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சென்னையில் இந்த காலை 7 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், அதே போல மாலை 4 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் கனரக வாகனங்கள் உள்ள வர தடை விதிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் மணிகண்டன். ரெட்டேரி ஜங்ஷன்ல ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன். இது ரொம்ப வரவேற்க வேண்டியதுன்னா, எதனாலனா ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் அவசரமா ஸ்கூலுக்கு கூட்டின்னு போறாங்க. இந்த பெரிய வண்டிங்க வரதுனால ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இந்த கனரக வாகனங்கள் இந்த டைமிங்கை தடுக்கிறதுனால எவ்வளவோ நல்லது நடக்கும். இதை தயவு செஞ்சு இந்த ஓனருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுறது ரொம்ப எதிர்பார்க்கணும் சார். ஒரு பேரண்டா இதை எதிர்பார்க்கணும். இதனால் வரைக்கும் சென்னையில கனரக வாகனங்கள் அதே மாதிரி சரக்கு வாகனங்கள்லாம் வருது இல்லைங்களா? இதனால என்னென்ன வித பாதிப்புகளை ஆட்டோ ஓட்டுநரோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னென்ன வித பாதிப்புகளை நீங்க எதிர்கொண்டிருக்கீங்க, அதே மாதிரி பொதுமக்கள் என்னென்ன வித பாதிப்புகளை எதிர்கொண்டிருப்பாங்க? பொதுவாக பார்க்கணும்னா சார், கனரக வாகனங்கள் வருது. இங்க இருந்து பள்ளிகள் ஏகப்பட்ட பள்ளிகள் இருக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த வண்டிங்க வர்றதுனால யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாம நிலை தவறி வீந்துடுறாங்க. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட், இது மட்டும் இல்லாம நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஜங்ஷன்லயே 1008 ஆக்சிடென்ட் நாங்க பார்த்துட்டோம். ஸோ அதனால இந்த நேரம் கட்டுப்பாடு போட்டது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டியது சார். இப்போ நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த கனரக வாகனங்கள் உள்ளே வருவது தடை விதிக்கப்பட்டது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், அதாவது இந்த பீக் ஹவர்ஸ் நேரங்களில் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்ததாகவும் இந்த தடையை வரவேற்கிறோம் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ரெட்டேரி ஜங்ஷன் பகுதியில் வில்லிவாக்கம் போலீசார் அடுத்தடுத்த அந்த சந்திப்பு பகுதிகளில் பல இடங்களில் பிளெக்ஸ் போர்டு வைத்து கனரக வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் செல்ல தடை எனவும், அதே போன்று போக்குவரத்து போலீசாரை பணியில் ஈடுபடுத்தி வரக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்னை மாநகருக்குள் போலீசார் தெரிவித்த அந்த நேரத்திற்குள் யாரும் வரக்கூடாது எனவும், அதன் பிறகு பீக் ஹவர்ஸ் நேரத்தை தவிர்த்து பிற நேரங்களில் உள்ளே வரலாம் என அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வராங்க. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தடையின் காரணமாக இன்று காலை முதலே சென்னையில தண்ணீர் லாரி, குப்பை லாரி உள்ளிட்ட பல்வேறு கனரக வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வருவதும், இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் லாரி உள்ளே வராததால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அன்பரசன், கனரக வாகனங்கள் என்று சொல்லும்போது அத்தியாவசிய தேவைக்கான குடிநீர் லாரிக்கும் இது பொருந்துமா? அது பற்றி மாநகராட்சி நிர்வாகம் என்ன சொல்லுது? இந்த சம்பவம் குறித்து தான் இன்று காலையில் சென்னை போக்குவரத்து காவல்துறையினரிடம் நாம் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது இந்த
தடையானது அனைத்து கனரக வாகனங்கள், அதாவது மாநகராட்சியின் தண்ணீர் லாரி, மாநகராட்சியின் இதர வாகனங்கள், குப்பை லாரி, அதே போன்று தனியாருக்கு சொந்தமான கலவை இயந்திரங்கள், தனியாருக்கு சொந்தமான கட்டிட வேலைப்பாடுக்கு பயன்படக்கூடிய கனரக வாகனங்கள் என அனைத்து வாகனங்களுக்குமே இது பொருந்தும். குறிப்பாக 7 மணியிலிருந்து காலை 7 மணியிலிருந்து 12 மணி வரையும், அதே போன்று மாலை 4 மணியிலிருந்து 9 மணி வரையும் அனைத்து விதமான அரசு கனரக வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து கனரக வாகனங்களுக்கும் இத்தகைய தடையானது பொருந்தும் எனவும், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் சென்னை போக்குவரத்து போலீசார் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.